ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து பாக்கியா நீ பேசுறது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லை நல்லா சொல்ல வரலமா, அப்புறம் எதுக்காக அத்தை மறுபடியும் நீங்கள் வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அது எனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குன்றத நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஈஸ்வரி வந்து இங்கே பாரு பாக்கியா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், என் பையன் கூட சேர்ந்து நீ வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ உங்களுக்கு எப்படி அத்தை இப்படி எல்லாம் பேச மனசு வருது, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, என்னுடைய லைஃப் வந்து என்னுடைய பசங்களுக்காக மட்டும்தான், என் பசங்களோட லைஃப்பை நான் எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் இதை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேனே தவிர இனி எனக்குன்னு ஒரு லைஃப் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே எழில் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க நல்லா சொல்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டில் அவர் இருக்கிறதுல எந்த விருப்பமும் கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுங்க, இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் அவரால் பட்ட கஷ்டம் போதும், மறுபடியும் நான் ஏன் மற விரும்பல, அவருக்கான ஒரு லைஃப் இருக்கா, அந்த லைஃப் கூட அவர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க நம்மளுடைய பாக்கியா ஈஸ்வரி சொன்னதை நினைச்சு என்ன முடிவு எடுக்க போறாங்க வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.